श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 39வது ஸ்லோகமும் 40வது ஸ்லோகமும் 10வது அத்தியாயத்தில் यश्चापि सर्वभूतानां बीजं तदहमर्जुन न ततस्ति विनायास्त्यान् मया भूतं चराचरम्। यश्चापि सर्वभूतानां बीजं तदहमर्जुन न तदस्ति विनायास्त्यान् मया भूतं चराचरम्। नान्दोऽस्ति मम दिव्यानां विभूतीनां परन्तप येष तु उद्देशतः प्रोक्तो विभूतेर्विस्तरो मया। नान्दोऽस्ति मम दिव्यानां विभूतीनां परन्तप येष तु उद्देशतः प्रोक्तो विभूतेर्विस्तरो मया। இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் அர்ஜுனனை கூப்பிட்றார். அர்ஜுனா, சர்வபூதானாம் எல்லா பொருள்களுக்கும் எது பீஜம், எது விதையோ, எது வித்தோ, ததபி அதுவும் அகம் நானே, மயாவினா என்னை அன்றி, சராச்சரம் பூதம் அதாவது அசையும் பொருள்கள் அசையா பொருள்கள் என்று ஏதேனும் உள்ளதோ என்றால் இல்லவே இல்லை, அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். நாஸ்தி தத் தனாஸ்தி அப்படின்னு சொல்கிறார். தத் அது இல்லவே இல்லை, ந அஸ்தி இல்லவே இல்லை, அஸ்தின்னா இருக்குது, நாஸ்தி அப்படின்னா இல்லை. அதாவது சர்வபூதங்களுக்கும் எது விதையோ எது காரணப்பொருளோ அதுவாகவே தான் இருப்பதாகவும் அவரை அன்றி கிருஷ்ண பரமாத்மாவை அன்றி அசையும் பொருள்களோ அசையா பொருள்களோ இல்லை. எல்லா அசையும் பொருள்களுக்குள்ளும் அசையா பொருள்களுக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான் என்பதை இவனுக்கு இப்போ அர்ஜுனனுக்கு சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனா அப்படி கூப்பிட்றார். அது அடுத்ததில் பரந்தப அப்படின்னு கூப்பிட்றார். பரந்தபன்னு சொன்னால் எதிரிகளை அழிக்கிறதுக்கு ஒரு வேகத்தில் கிளம்பினா அவனை தடுத்து நிறுத்துறதுக்கு யாராலையும் முடியாது. அப்படி ஒரு வேகமாக ஒரு நெருப்பு பிழம்பு போனால் எவ்வளோ வேகமாக போகுமோ அதுபோல் போகக்கூடியவன் அப்படின்னு சொல்லி பரந்தப என்னுடைய தெய்வ சக்தியை, திவ்யானாம் விபுகு மம திவ்யானாம் என்னுடைய திவ்ய சக்தியை விளக்கும், விபூதீனாம் விபூதிகளுக்கு எல்லை என்பதே இல்லை. அந்தஹா ந அஸ்தி, அந்தஹான முடிவே இல்லை. எல்லாவற்றிலும் தான் இருக்குவதாகவும் எல்லாவற்றிலும் வியாபித்து இயங்குவதாகவும் சொல்லுகிறார் பெருமாள் இங்கே. அப்புறம் அந்தஹா ந அஸ்தி ஏஷகா தூ இதுவோ எனில் இதுக்கு மேலே இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், மயா என்னுடைய விபூதிகளின் விரிவு இவ்வளோ சொன்னோம் இல்லையா, ஏஷகா தூத்தேசதா த உத்தேசதா புரோக்தா அப்படின்னு சொல்லும்பொழுது சொன்னது என்னன்னு கேட்டால் உத்தேசதா. இதெல்லாம் இவ்வளோ சொன்னனே இது எல்லாமே ஒரு உத்தேசமாக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் முழுசாக ஒன்றுலேருந்து ஆரம்பித்து வரிசையாக சொல்லலை. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமாக தான் சொல்லியிருக்கேன். உத்தேசியமாக இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இது எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்க ஆரம்பித்தா இதில் ரொம்ப பெரிய அளவில் போகிட்டே இருக்கும். ஏஷகா தூ அப்படின்னு சொல்லும்பொழுதே அதில் அவனுக்கு அப்போ தான் பார்க்குறான், பெருமாள் அப்படி திரும்பி பார்க்குறான். ஏஷகா தூ இவ்வளோ சொல்லியிருக்கனே தவிர உத்தேசதா புரோக்தே, உத்தேசதா புரோக்தா அப்படின்னு சொன்னால் இவ்வளோதான் நான் சொல்லியிருக்கேன். குறிப்பாக ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன், எல்லாம் மொத்தம் சொல்லணுன்னு நினைக்காத, ஓரளவுக்கு தான் சொல்லியிருக்கேன். அதில் இது நான் ததஸ்தி அப்படின்னு சொன்னால் நான் தது அஸ்தி அப்படின்னு அதை பார்த்தோமான ஒன்றுன்னு ஒரு நம்பர் போட்டிருக்கோம். அது பக்கத்தில் 1 0 2 0 3 0 அப்படின்னு நிறைய ஜீரோவாக போட்டுட்டே வந்தால் நம்மளை போல் சாதாரணப்பட்டவனுக்கு ஒரு 1 பக்கத்தில் 3 0 தெரியும். இல்லை ரொம்ப சாமர்த்தியமாக இருக்குன்னா 5 0 வரைக்கும் நம்மளால் போட தெரியுமா இருக்கும். ஆனால் அதுக்கு பக்கத்தில் 100 1000 10,000 லட்சம்னு எத்தனை ஒரு ஜீரோ போட்டாலும் அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு. ஆனால் அந்த ஒன்றுன்றதை எடுத்து விட்டால் எத்தனை ஜீரோ போட்டாலும் ஜீரோக்கு எதனா வேல்யூ உண்டா?
கிடையவே கிடையாது. அதுபோல தான் அந்த ஒன்று என்ற இலக்கம் என்னது, பெருமாளை சுவாமியை குறிக்கிறது. அந்த ஒன்று இலத்தை எடுத்து விட்டால் அந்த மிகுந்து இருப்பதற்கு என்ன பொருளும் இல்லை. அதுக்கு ஒன்றும் அதுக்குன்னு தனியாக 5 0 8 0 சொல்ல முடியுமா? 0ன்னு சொன்ன பிறகு அதில் 5 0 கிடையாது இல்லையா? அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற பராபரம் எல்லாமே நிறைக்கிறது அர்த்தனையும் பரபரப்பாக செய்யக்கூடிய செயல்களாக இருந்தாலும், நிதானமாக பொறுமையாக செய்யக்கூடிய செயல்களாக இருந்தாலும், அந்த அத்தனை செயல்களுக்கும் வித்து யார்? பெருமாள் தான் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அவர் இல்லாட்டா என்ன இல்லை? எதுவுமே இல்லை. அதாவது யாருக்கும் செயல் இல்லை. இவர் எத்தனையோ எல்லா வேலையும் செய்வார், எல்லாத்துக்கும் செய்யறதுக்கு உறுதுணையாக இருப்பார். அதுக்கு ஆரம்பமும் அவர் தான் அப்படின்னு சொன்னால் அது பாக்கி பேருக்கெல்லாம் யாருக்கும் செயல் இல்லை. பாக்கி பேருக்கெல்லாம் செயல் இல்லை. எல்லாருமே இவருடைய அதீனத்தில் கட்டுப்பட்டு நடக்கிறவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு இந்த 2 ஸ்லோகத்துலேயும். இன்னும் விரிவாக வரப்போகிற ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ. Thank you.